சுவாமி, சில பேர் வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க, பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பா செய்வாங்க. சரி. ஆனாலும் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையிலயும் தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கும்னு நொந்து போவாங்க. இதுக்கு என்ன சுவாமி காரணம்? கடவுள் மனிதனை நெருங்க துன்பம் வந்துடும். ஓ. கடவுள் மனிதனை விட்டு விலக விலக இன்பம் வந்துடும். பிரமாதம். இது அறியாத பேசுவாங்க. நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேங்க, எனக்கு ஏங்க கஷ்டம் வருது, அவர் சாமியே கும்பிட மாட்டாருங்க, அவர் கோடீஸ்வரனுங்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லி இருப்பாங்க. எந்த மகானாவது காரில் போனானா? இல்லை. எந்த மகானுக்காவது சோறு இருந்ததா? உண்மையான மகான் யாருக்குமே இல்லை. இல்லை. ஏன்? கடவுள் நெருங்கிட்டான், அதனால அவனுக்கு சோறு கிடைக்கல. பிரமாதம். அதனால எவன் ஒருத்தன் அதிகமாக கஷ்டப்படுறானோ, கடவுள் பக்தியில் கஷ்டப்படுறவன், சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேற, பக்தியில் நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறானோ. எவன் ஒருத்தன் உலக விஷயத்தில் ஓஹோனுங்கிறானோ கடவுள் அவனை விட்டு விலகிட்டான்னு அர்த்தம். இது ரெண்டு புரிஞ்சுதுன்னா தான் உண்மை தெரியும். புரியாத உண்மை தெரியாதுமா.